Hi, good evening. Audio video clear இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இருக்கீங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஆதித்யன், குட் ஈவினிங். கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டோன் ஆஃப் தி பேக்கேஜ். ஸோ நம்ம CGL Tier 2 அண்ட் CSSL Tier 1 இது எல்லாத்துக்குமே நம்ம டோன் ஆஃப் தி பேக்கேஜ் ரொம்ப ரிப்பீட்டடாக வரணும், பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம நமக்கு வீடியோவில் நம்ம டோன் ஆஃப் த பேசேஜ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாரும் இந்த வீடியோ அட்டன் பண்ணுறீங்க முதல்ல ஒரு லைக் போடுங்க. சாரி, வீடியோவில் கமெண்ட்ஸும் போடுங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே தாம்மா வரும் இந்த செஷன். 1 ஹவருக்குள்ளே வர மாதிரி தான் நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் தாண்டி போகாது. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பேசேஜோட டோன் என்ன? வாட் இஸ் அ டோன் ஆஃப் த பேசேஜ்? வாட் இஸ் த டோன் ஆஃப் த பேசேஜ்? ஒரு பேசேஜோட டோன்னா என்ன? வரலாறு சொல்லுங்க. குட் ஈவினிங் புருஷோத்தமன். இட் இஸ் நாட் an idea. Tell me, what is a tone in a ஸோ பேசேஜோட டோன்னா என்ன? It doesn't talk about the topic. அதுக்கும் டாபிக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கும் சென்டென்ஸோட ஐடியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. வாட் இட் ட்ரைஸ் டு கன்வே இல்லை. வாட் இஸ் த கான்டெக்ட் இல்லை. ஸோ முதல்ல இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். டோன் ஆஃப் த பேசேஜுக்கும் ஸ்டேட்மெண்ட்டோட ஐடியாஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐடியாஸ் என்ன வேணா இருக்கலாம். டோனுன்றது என்னடா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல் டைமில் டோனுன்றது என்னன்னு சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன் பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்கிறேன். இந்த பி கேர்ஃபுல் சொல்லும்போது பி கேர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன், இல்ல பி கேர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ரெண்டுத்துல என் டோன் மாறும்போது என்ன தெரியுதுன்னா, என்னோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியுது, என்னோட ஆட்டிடியூட் என்னன்னு தெரியுது. ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் நத்திங் பட்
the author's attitude towards an idea in a passage. இல்ல எப்படி சொல்லலாம், டுவர்ட்ஸ் த டாபிக் சொல்லிக்கலாம். டுவர்ட்ஸ் த டாபிக், என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அந்த டாபிக்கோட ஆத்தரோட ஆட்டிடியூட் என்னவோ அதுதான் நமக்கு லெட்ஸ் சே டோன். அவர் ஆட்டிடியூட் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணும். இட்ஸ் நாட் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஓகே, இட் இஸ் அபவுட் ஹவு இஸ் ட்ரைங் டு கன்வே. இப்போ ஒரு விஷயத்த சில பேர் வந்துட்டு நக்கலா சொல்லுவாங்க, நயாண்டி பண்ணி சொல்லுவாங்க, எடுத்து வரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, உங்களை புண்படுத்துற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சொல்ற விஷயம் ஒன்னா இருக்கலாம், அது சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதம் தான் டோன். அந்த விதம் தான் நமக்கு டோன். அதுக்கு ஐடியாவுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ உங்களுக்கு திருத்தணும்னு நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கிறேன், புத்திமதி சொல்லும்போது சில பேர் ரொம்ப நக்கலா சொல்லுவாங்க, அது அவங்களோட பாகவனை, அது அவங்களோட ஆட்டிடியூட். சில பேர் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் உங்களுக்கு புண்படுத்தணுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஓகே, so tone is nothing but the author's attitude towards a passage. அப்ப சில டாபிக் எழுதும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன மாதிரி டாபிக்ஸ் எழுதுறோமோ அதை பொறுத்து தான் முதல்ல அந்த டோன்ன்றது டிசைட் ஆகும். எல்லாமே பேசேஜ் தான். இப்போ நாளை பின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும். நான் நார்மல் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம எடுக்கணும்ல, இந்த டெக்ஸ்ட் புக்ஸே வச்சுப்போம், நார்மல் டெக்ஸ்ட் புக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எழுதும் போது என்ன டோன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ஜெக்டிவ் டோன்ல இருக்கும். இட் இஸ் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்ன? அப்ஜெக்டிவ்னா என்ன? அப்ஜெக்டிவ்னா என்ன? சப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா, நான் இந்த பேசேஜ் எழுதுனதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஃபேக்ட்ஸை பேசுறதுக்கு, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஃபேக்ட்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, ரீசனபிள் கொஷன்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு, இது எல்லாமே நமக்கு தான் அப்ஜெக்டிவ். இது அப்ஜெக்டிவ் டைப்ன்றது என்னன்னா, என்ன விஷயம் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம இது எழுதுறோம். ஸோ மோஸ்டா இதில் நம்ம என்ன எழுதுவோம்னா ஃபேக்ட்ஸா இருக்கும், அண்ட் மோஸ்ட்லி அது நியூட்ரலா மட்டும்தான் இருக்கும். அது நியூட்ரலா மட்டும் இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல எந்த வகையான எமோஷன்ஸும் நம்ம கொண்டு வர மாட்டோம், எந்த வகையான லெட்ஸ் சே ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும்போது சொல்லுவாங்களா இந்த மெட்டஃபரிக்கல் சிமிலி அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ எமோஷன்ஸ் கிடையாது, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிடையாது, அது இன்ஃபர்மேஷன் மட்டும் அங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறது தான். பட் இதுவே நாளை பின்னா நாளை பின்னா ஒரு ஃபிக்ஷனல் அண்ட் பர்சனல் எஸ்ஸே வைக்கிறேன்னு வச்சுப்போம், பர்சனல் எஸ்ஸே எழுதுறேன்னு வச்சுப்போம். அந்த பர்சனல் எஸ்ஸேன்றது யூஸ்வலி சப்ஜெக்டிவா தான் இருக்கும். ஓகே, அது எப்பவுமே சப்ஜெக்டிவா மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்டிவ்ன்றது எப்படி இருக்கும்னா லெட்ஸ் சே ஃபீலிங்ஸை பத்தி பேசலாம், ஜட்மெண்டிவா இருக்கும், எமோஷன்ஸை பத்தி பேசும். அப்ப இது எதுவுமே ஃபேக்ட்ஸை பத்தி பேசுறதா, அந்த ஃபேக்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸை பத்தி அது பேசும். எமோஷன்ஸ் இருக்கும், ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் நமக்கு ஃபிக்ஷனல் அண்ட் பர்சனல் எஸ்ஸேஸ் எழுதுறோம். அப்ப இதுல எழுதக்கூடிய அப்ஜெக்டிவா அதுல அப்ப இது டோட்டலா நமக்கு சப்ஜெக்டிவா இருக்கும், இது டோட்டலா நம்ம அப்ஜெக்ட் இருக்கும். அப்ப இந்த இடத்துல எமோஷன்ஸ் நான் கன்வே பண்ணும்போது என்ன டோன்ல எனக்கு எமோஷன்ஸ் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, அப்பதான் இந்த டோன் ஆஃப் த பேசேஜ் வந்து இங்க ரொம்ப எலாபரேட்டிவா போகும். இந்த டோன் ஆஃப் த பேசேஜ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனல் பர்சனல் எஸ்ஸேஸ்ல வரும். ஓகே, ஸோ என்ன மாதிரி நான் டீடைல்ஸ் கொடுப்பா. அப்போ நான் ஃபிக்ஷனல் எஸ்ஸே எழுதும் போது என்ன பண்ணுவோம், டீடைல்ஸ் என்ன மாதிரி கொடுக்க பார்ப்போம்னா மேக்ஸிமம் என்னோட சென்சஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், என்னோட சென்சஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், ஃபீலிங்ஸை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பேன், என்னோட தாட்ஸை பற்றின டீடைல்ஸ் கொடுப்பேன். இது எல்லாமே நான் இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே டெக்ஸ்ட் புக் எழுதுறதும் ஒரு பர்சனல் எஸ்ஸே எழுதுறதும்
எங்க மாறுபடும்னா என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னு கிடையாது, அது எப்படி நான் சொல்ல வரேன், அது என்ன மாதிரி விஷயத்தை நான் கன்வே பண்ண வரேன். இந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்ல வரேன்னு கேட்டா இல்ல, என்ன இருக்கோ நான் பிரிச்சு பண்ண. ஆனா இந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்றேன்றது சொல்ல வரேன். அதுதான் இங்க இருக்க டிஃபரன்ஸ். அப்போ ஒரு டோன்ன்றது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேர்ட்ஸ் and sentences the author selects. புரியுதா? ஸோ வேர்ட் சென்டென்சஸ் டீட்டெயில்ஸ், என்ன டீட்டெயில் அவர் வைக்க நினைக்கிறாரோ, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரோ, என்ன மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்றாரோ, அது அந்த ஆத்தர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் ஆத்தரோட டோன் என்ன, அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும். டோன்ன்றது சென்டென்ஸோட டோன் கிடையாது, அது ஆத்தரோட டோன். ஓகேவா? ஸோ ஆத்தர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம முக்கியம். இப்போ என்ன பண்ணுவோம், ஷாபி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல, ஷாபி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் நல்லா இல்லை, ஓகே, எல்லாமே ரொம்ப ஓல்டாவோ இல்லை அந்த மாதிரி வாழ தகுதி இல்லாத அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுக்குறேன். எந்தெந்த சென்டென்ஸ்க்கு என்னென்ன டோன் வரும் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேவா? என்னென்ன சென்டென்ஸ்க்கு என்னென்ன டோன் வரும் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஷாபி அப்பார்ட்மெண்ட் தான். இதில் நான் எழுதியிருக்கேன் இந்த டைட்டில், திஸ் பிளேஸ் மே பி ஷாபி பட் சின்ஸ் both of my children were born, சாரி ஒரு இந்த எரர் பண்ணிட்டேன், were born while we lived here, it has a special place in my heart. இப்போ இதை இங்க இருக்க என்ன மாதிரி டோன்ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. இதுக்கு நான் என்ன மாதிரி டோன்ன்றது கொடுப்பேன். இதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். இதுல இருந்து நம்ம எதை செலக்ட் பண்ணலாம். வெரி குட், இட் இஸ் சென்டிமெண்டல். ஸோ எப்படி நமக்கு சென்டிமெண்டல் தெரியும். அப்போ ஆத்தர் இந்த சென்டிமெண்டல் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா, பட் சின்ஸ் both of my children were born here while we lived here, has a special place in my heart. Has a special place in my heart. அப்போ இந்த வேர்ட் மூலமா he is trying to say this is sentimental. This has a personal connect with me. அதனால இந்த வேர்ட் எல்லாம் வச்சு தான் இதை நம்ம சென்டிமெண்ட். அப்போ என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சு தான் அவரோட மனநிலை என்னன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி ஒரு அதே ஷாபி அப்பார்ட்மெண்ட், இப்போ அவர் ஷாபி அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டாரு, இது நல்லா இல்லை பட் எனக்கு ஒரு சென்டிமெண்ட். அதே இது இப்போ நான் இன்னொன்று கொடுக்குறேன், this isn't the greatest apartments in the world but it's not really that bad. இதை நான் என்ன சொல்லலாம். இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம். வெரி குட், இட் இஸ் டாலரண்ட். ஏன் நம்ம அந்த டாலரன்ட் சொல்றோம்னா, this isn't the greatest apartment in the world. இது கிரேட்டஸ்ட் அபார்ட்மெண்ட் இல்லை, இருந்தாலும் இட்ஸ் நாட் ரியலி தட் பேட். அந்த பிகாஸ் he has the ability to tolerate. It is not really that bad. Not really that bad. அப்ப இது சொல்லுது the person can tolerate this shabby apartment. Has the tendency to tolerate the shabby apartment. Next, if only there were some decent jobs out there, I wouldn't be reduced to living in this miserable dump. இதை நம்ம என்ன டோன் சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக். பிட்டர். ஏன் பிட்டர், எப்படி தெரியும் பிட்டர்? பிகாஸ் ஸோ இஃப் ஒன்லி தேர் வர் சம் டீசன்ட் ஜாப்ஸ் அவுட் தேர், ஐ வுடன்ட் பி ரெடியூஸ்ட், ஐ வுடன்ட் பி நாங்க டு லிவிங் இன் திஸ் மிசரபிள் டம். ஸோ மிசரபிள் டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஷோயிங் அ பிட்டர் ஆட்டிடியூட், அன் அக்ரஸிவ் ஆட்டிடியூட், பிட்டர் அக்ரஸிவ் ஆட்டிடியூட். அப்போ இந்த மிசரபிள் வேர்டெல்லாம் வச்சு இந்த இடத்துல இது பிட்டர்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட், when we move away, we are planning to release 300 crocuses and 2 mice. And sorry, 2 mice illa, 2 mice. And 2 mice
So we can leave the place exactly as we found it. இதை நம்ம என்ன டோன் சொல்லலாம்? இது என்ன டோன் நம்ம சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட் தான் நல்லா பாருங்க. When we move away, we are planning to release 300 cockroaches. 300 cockroaches ரிலீஸ் பண்றாங்க and 2 mice. So we can leave the place exactly as we found it. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க ஆதித்யன். ஆமா இவ்வளவு கண்டுபிடிக்க முடியல. சரி நல்லா கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 300 காக்ரோச்சஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும். 300 காக்ரோச்சஸும் 2 மைஸும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் இந்த வீடு எப்படி நாங்க வாங்கினோமோ அதே மாதிரி விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் ஹியூமரஸ். அப்போ இந்த வீடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்காஸ்டிக்காக அவங்க சொல்றாங்க. ஹியூமரஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை சர்காஸ்டிக்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஹியூமரஸ். நெக்ஸ்ட், this place does need some repairs, but I'm sure the landlord will be making some improvements sometime soon. இது என்னது? இது என்ன டைப் ஆஃப் டோன்? இது என்ன டோன்? ஃபாஸ்ட் ஆதித்யன். Fantastic. It is optimistic. எப்படின்னா, but I'm sure இந்த மாதிரி வேர்ட். ஓகே, the landlord will be making improvements sometime soon. இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வச்சு we can say it is optimistic. அடுத்து, this is the apartment we live in. It provides shelter. இது என்னது? Answer fast. This is the apartment we live in. இதுல தான் நாங்க லிவ் பண்றோம். It provides shelter. இது ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுது. இது என்ன மாதிரி டோனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இல்லை என்ன மாதிரி சென்டிமெண்டல் வேர்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க. சென்டிமெண்டலுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க. The answer is objective. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். திஸ் இஸ் தி அப்பார்ட்மெண்ட் வி லிவ் இன். இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் நாங்கள் இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுது. அவ்வளவுதான். இது வந்து ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ஃபேக்ட்ஸ் அது மட்டும் தான் சொல்லும். அது நியூட்ரலா இருக்கும், எமோஷன்ஸ் சொல்லாது, பயாஸ்டா இருக்காது. இது எல்லாமே நமக்கு சொல்றனால இது நம்ம ஆப்ஜெக்டிவ். புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸோட டோன் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரேசஸ், இதெல்லாம் வச்சு தான் அந்த சென்டென்ஸோட டோனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். A tone is nothing but the attitude of the author. இப்போ ஸோ டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ரைட்டிங். அப்போ என்னென்ன ரைட்டிங்ல என்னென்ன டோன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ரைட்டிங் நம்ம பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்ட டோன்ஸ் ஆஃப் தி கொஸ்டின்ஸ்
அதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் டோன்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலாக இருக்கக்கூடிய டோன்ஸை நம்ம பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த எல்லாம் என்னென்ன மாதிரி டோன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் டோன்ஸ் ஆஃப் தி பேசேஜ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிடிக், ஹார்ஷ், சிவியர், பிட்டர், காஸ்டிக், விட்ரோலிக். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் சம்திங் பிட்டர். பிட்டர்னா சம்திங் தட் யூ டோன்ட் லைக், யூ ஃபீல் இண்டிக்னன்ட் டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் ஆசிடிக். ஆசிடிக் அப்படின்னா ஆசிட், அந்த ஒரு கசப்பான நினைவு. ஸோ எதுக்காக இந்த டோன் ஒரு ஆத்தர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த பர்சன் வாண்ட்ஸ் டு ஷோ அ ஸ்ட்ராங் dislike and disagreement. Strong dislike and disagreement. Okay. So this tone is mostly a hateful tone. The person uses this tone to show his hatred towards the topic. எதை சூஸ் பண்றாங்களோ அவங்க அதுல இருக்க ஹேட், அவங்களோட கோவத்தை, அந்த கோவல விரக்தியை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டோன் தான் இது. ஆமா, இது எல்லாமே சிமிலர் மீனிங்ஸ் தான். இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டோன். இந்த டோன்ல எதுக்காக வரும்னா டு ஷோ ஸ்ட்ராங் டிஸ்லைக் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட். எல்லாமே சிமிலர் மீனிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இதுல வரக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இர்ரேஷனலா தான் இருக்க முடியும். தே ஆர் இர்ரேஷனல். இர்ரேஷனல்னா நீங்க ரொம்ப பகுத்தறிவு பேசி இல்ல கரெக்டா லாஜிக்கலா இருக்க மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. அது இர்ரேஷனலா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆசிடிக் டோன். ஏன்னா அவங்க கோவத்துல இருக்காங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து அப்ப ஆங்கிரி ஆர் இண்டிக்னன்ட், அக்ரெசிவ் இந்த மாதிரி டோன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த ஆங்கிரியும் அசபிக் ஆர் சிவியர் இந்த மாதிரி டோனும் ஒண்ணு கிடையாது. அப்ப ஆங்கிரி, இண்டிக்னன்ட், அக்ரெசிவ் இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஓகே, ஸோ ஆங்கிரி டோன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா டு டாக் அபவுட் யுவர் ஆங்கர் டுவர்ட்ஸ் த டாபிக். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இன் அ ஜஸ்டிஃபைட் வே. ஸோ உங்களுக்கு ஒரு நியாயமான கோபம். அப்போ கோபம்னா அது நியாயமா இருக்கும். ஆனால் இங்க இருக்கிறது நமக்கு வெறுப்பு. வெறுப்புல நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்க இன்ஜஸ்டிஸ், it's not irrational, it is irrational. So here you can expect a rational explanation. ஏன் நான் கோவத்தில் இருக்கின்ற ஒரு ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு இர்ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிறது கோபம். கோபம் வேற, வெறுப்பு வேற. கோபம்ன்றது ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ், அவங்க ஆர்குமெண்ட்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி வரும்னா ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட கோவத்தை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. they try to justify their anger. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ அவங்களோட கோவம் என்னன்னா they'll talk about a biased system. இப்போ அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கலாம். biased system, ஆர்ட் பாலிசிஸ். இப்போ இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா அப்போ அது அப்படி தான் இருக்கும். ஒரு பயஸ் சிஸ்டமோ ஒரு பாலிசியை பற்றி நான் எழுதுறேன். ஸோ பயஸ் சிஸ்டமா இல்லைனா இப்போ ஒரு பயஸ் பாலிசி வச்சுப்போம். அந்த பாலிசி ஃபாலோட் பை த அத்தாரிட்டிஸ். புரிஞ்சுச்சா? ஸோ அதான் ஆங்கிரி, இண்டிக்னன்ட் அண்ட் அக்ரெசிவ் டோன். ஸோ நெக்ஸ்ட் apologetic tone. Apology. So what is an apologetic tone? யாரா சொல்ல முடியும்? What is an apologetic tone? apologetic tone என்ன?
Very good. To express a person's or the author's guilt or remorse. அவங்களோட கில்ட்டியோ இல்லை ரிமோஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். அப்போ கில்ட் அண்ட் ரிமோஸ்னா ஃப்ரம் த பாஸ்ட். அப்போ அவங்க பாஸ்ட்டை யோசிச்சு அவங்க பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுதான் an apologetic tone. Okay, so it's for mistakes in the past. In the past. அதை பற்றி பேசலாம். அந்த மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கலாம்? இட் குட் பி அ ஃபெயிலியர் ஆர் இட் குட் பி அன் ஆக்சிடென்ட். ஒரு ஃபெயிலியர் பற்றி பேசுவோம், ஒரு ஆக்சிடென்ட் பற்றி பேசலாம். இட் குட் பி அ ட்ராஜடி. இட் குட் பி அ ட்ராஜடி, அதை பற்றி பேசலாம். அவங்க ஏதாவது the person would have committed any wrongful. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நிறைய பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ராங்ஃபுல் ஆக்ட், யாருக்காவது ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நினச்சி ப்ரெசென்ட்டில் அவர் வருத்தப்படுவாங்க. ஏன்னா பாஸ்டில் செஞ்ச விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அப்பாலஜெட்டிக் டோன் யூஸ் பண்ணுவோம். The person feels sorry for something that the person has done in the past. Tell me, what is belligerent and bellicose? Belligerent and bellicose tone. இந்நாட்டு நீங்கள் வெக்காபுலரி படிக்கிறதா இருந்தால் இந்த வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். belligerent and bellicose. முதல்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். belligerent and bellicoseனா என்ன? பெல்னா என்ன? Fantastic, war. அப்போ here you are talking about two parties in war having a dialogue. ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஓகே, ரெண்டு பார்ட்டி அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. யார் சேர்ந்தது என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இட் ஹாஸ் அ வார் ஆட்டிடியூட். லெட்ஸ் சே we are talking about two different countries. One is, ஒரு டைமில் ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணும்போது இது பப்ளிஷ் பண்ணாங்க. USA விசஸ் சோவியட் யூனியன். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறது தான் belligerent and bellicose. belligerent and அடுத்து biased and prejudiced. biased and prejudiced இது என்ன மாதிரி டோன்? biased and prejudiceனா என்ன? one-sided. So you're trying to favor one thing or a person or a group. A person or group ஏதோ ஒன்று over another. So it's totally irrational and the person expresses that he is an hypocrite. ஓகே, மேக்ஸிமம் இந்த மாதிரி டோன் எக்ஸாமில் வந்தது இல்லை. பட் இப்படி ஒரு டோன் இருக்குன்றது மட்டும் பார்த்துப்போம். இது ஆக்சுவலாக வந்தது இல்லை. biased and prejudiceனா ஆத்தர் வந்து எந்த ஒரு ரேஷனல் பிஹேவியரும் இல்லை, இவங்க தான் நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர்கிட்ட ஃபேக்ட்ஸ் இல்லை, அவர்கிட்ட ரேஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, அவர்கிட்ட லாஜிக் கிடையாது. இருந்தாலும் அவர் சப்போர்ட் பண்ணுவார். So what is commiserating? இது அடிக்கடி இதெல்லாம் எஸ்எஸ்சியில் அவ்வளோ வந்தது கிடையாது. பட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் டோன் அதிகமாக வந்திருக்கு. கமிசரேட்டிங். ஓகே, ஹேவ் யூ எவர் ஹர்ட் ஆஃப் த வேர்ட் மைசர்? மைசர்னா என்ன? ஹூ இஸ் அ மைசர்? A miser is a person who doesn't spend anything, who doesn't give anything, because a person is already in a bad position. ஓகேவா?
அப்போ miser means sorrow, அது ஒரு மீனிங் கொடுக்கலாம். miser means sorrow, அது ஒரு மீனிங் கொடுக்கலாம். அப்போ commiseratingன்றது it talks about sympathy, it talks about sympathy, it talks about pity, இந்த மாதிரி ஐடியாஸை பேசுறது தான் commiserating. எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா to show your grief, to show or your grief or sympathy for a person or group of people, let's say நான் ஒரு victims of a terrorist attack, இப்போ அவங்கள பத்தி நான் எழுதும் போது அவங்களுக்கு என்னோட மனசுல இருந்து என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லுவோம்ல, அதை நம்ம தெரிவிக்கிறோம்ல, அதுதான் commiserating tone. அப்போ ரொம்ப பிட்டியாவோ ரொம்ப சோகமாகவும் இது இருக்கும். So it talks about the person's misfortunate, their trauma, their sufferings, அவங்களோட சஃபரிங் பற்றி பேசும், அவங்களோட ட்ராமா பற்றி பேசும், அவங்களோட ட்ராஜடி பற்றி பேசும், இல்லை அவங்க யாரும் மிஸ்ட்ரீட் பண்ணியிருந்தாங்க, மிஸ்ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசலாம். அப்போ நாளை பின்ன ஹாலோகாஸ்ட்ல இருக்க ஜூஸை பற்றி பேசுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டோனை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ ஷோவி ஆட்டிடியூட். ஹிப்போக்ரஸி மீன்ஸ் நீங்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுங்க, அதுதான் ஹிப்போக்ரஸி. நீங்கள் ஒருத்தரை போட சொல்லுவீங்க, அதே தப்பு இன்னொருத்தர் போட சொன்னா கம்முன்னு இருந்துருவீங்க, அதான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், காண்டசென்டிங். வாட் இஸ் காண்டசென்டிங்? வாட் இஸ் சென்ட்? காண்டசென்டிங் டோனா என்ன, சென்னா என்ன? இது ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு, இது ரொம்ப அதிகமாலாம் வந்தது கிடையாது. ஆக்சுவலி இதுவும் எஸ்எஸ்சியில் வந்தது இல்லை, ஆனால் பேங்கிங் வந்திருக்கு. சென்னா டு கிளைம் நம்ம பார்த்துக்கோம்ல, டிசெண்ட், அசெண்ட். சென்னா டு கிளைம், டிசெண்ட்னா கீழே வருது, அசெண்ட்னா மேலே போகணும், அப்போ கிளைம் பண்ணுறது. காண்டசென்டிங் அப்படின்றது என்னன்னா, யூ ட்ரை டு பி டாமினன்ட் கேரக்டர் காட்டுறது தான் காண்டசென்டிங். தட் இஸ் சுப்பீரியாரிட்டி. யூ ட்ரை டு ஷோ யுவர் சுப்பீரியாரிட்டி. அப்போ எல்லாருக்கும் மேலே, அதான் கிளைம்பிங் அப் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கும். So you try to show a superiority of a particular thing or person or group. அதை பற்றி சொல்றதா நமக்கு condescending. So condescendingல the person has a snobbish attitude. ஸ்னாபிஷ் ஆட்டிடியூட்ன்றது என்னன்னா, அவர் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் வச்சிருக்க மாதிரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர், எது வேணாம், அவங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்ட், ஹை ப்ரொஃபைல் அப்படி இருக்க மாதிரியும், மற்றவங்கள அவங்க இன்ஃபீரியரா ட்ரீட் பண்ணுவாங்க, அதுதான் ஸ்னாபிஷ் ஆட்டிடியூட். So they try to show that they are not like ordinary people, they are the elite. அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது இல்ல, அத மாதிரி டோன் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் condescending. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், cynical. வாட் இஸ் cynical? இன்னத்துக்கு இது மீனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. cynicalனா என்ன? by means of attitude na. நீ கேட்டுக்கிறது புரியல ஆதித்யன். வாட் இஸ் cynical? மா சின்னா டாக், இதான் மீனிங். சின்னா டாக், பட் அதுல இருந்து வந்துட்டு இட்ஸ் மெட்டாஃபரிக்கல். ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் வேர்ட். என்னம்மா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றீங்க, இப்போ இதுக்கு சொல்றீங்களா? ஓகே. So cynical, say a person is cynical, it means
அந்த பர்சனுக்கு வந்து நல்ல எண்ணம் கிடையாது. எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸ்க்காக இல்ல அவங்களுக்கு கிரீட் அதிகமா இருக்கு. டு சே தட் தி பீப்பிள் ஆர் டிவன் பை கிரீட். அவங்களுக்கு கிரீட் அதிகமா இருக்குன்னு சொல்றது சினிக்கல். So cynical, whenever you use this tone, you talk about a person. You talk about a person that you don't trust. Talk about a person that you don't trust. நம்ம ட்ரஸ்ட் பண்ணாத ஒருத்தவங்களை, ஏன்னா அவனுக்கு கிரீட் அதிகமா இருக்கு, அவனை நம்ப முடியாது, அவன் எப்போ வேணா ஏமாத்துவான். ஸோ அவன் மேலே ட்ரஸ்ட் இல்லாத ஒரு பர்சனை பற்றி பேசுறது தான் சினிக்கல் டோன். ஸோ யூ டோன்ட் பிலீவ். அப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். ஒரு பர்சன், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டோட வேர்ட்ஸையோ அந்த சப்ஜெக்டோட ஆக்ஷன்ஸையோ அது மேலே ஒரு டிஸ்பிலீஃப் இருக்கும். ஒரு டிஸ்பிலீஃப். நித்யன், நீங்க மணிரத்னாவது ஒரு வேர்டா பேசுறீங்க, நீங்க எதுக்கு அதை சொல்றீங்கன்னே தெரியல. So the person has no belief in the subject's words, actions, disbelief. Sorry, words and actions. அதுதான் நம்ம டிஸ்பிலீஃப்னு சொல்றோம். ஸோ சப்ஜெக்டோடைய மேலே எந்த ட்ரஸ்ட்டுமே இருக்காம நான் எழுதக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் எனக்கு சினிக்கல். ஏன்னா the subject may turn against you and betray you. உங்களை betray பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. Example, we may talk about political leaders. Talking about political leaders. Are dogmatic. What is dogmatic? What is dogmatic? So dogmatic is firm and rigid beliefs. Firm and rigid beliefs. It is mostly religious. இப்போ இந்த ஒரு டாக்மேட்டிக் ஒப்பீனியன் எப்போ வரும், இல்லை டாக்மேட்டிக் டோன் வேணும்னா when you are assertive about your opinions. So this opinion of yours may or may not be welcome by the majority. அப்போ உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும், யார் அதை எப்படி அப்போஸ் பண்ணாலும், யார் அதை அப்ரூவ் பண்ணலனாலும் நீங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ரொம்ப ரிஜிடா இருப்பீங்க. அது மேல எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் அதுல இருந்து நீங்க விலகி போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டோன் தான் நம்ம டாக்மேட்டிக் டோன் சொல்லுவோம். ஸோ டாக்மேட்டிக் பிலீஃப்ஸ். அப்போ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுல கோர்ல யார் போயிட்டு அந்த டாக்மேட்டிக் பிலீஃப்ஸ் இன்னும் ஃபாலோ பண்றாங்களோ, இதை புஷ் பண்ண பாக்குறாங்களோ, அதுதான் டாக்மேட்டிக் பிலீஃப்ஸ். அப்போ அவங்களோட ஐடியாஸ்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த ஐடியாஸ் தான் யாருக்காக பாப்புலர் பெர்செப்ஷன் இல்லாதனால, பாப்புலர் அக்செப்டன்ஸ் இல்லாதனால அதை வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. அடுத்து எமோஷனல். இது அடிக்கடி எக்ஸாம்ல வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எமோஷன் வந்து திஸ் கேன் பி கன்ஃபியூசிங். நான் இது இப்பயே சொல்லிடுறேன். இது கன்ஃபியூஷன். ஆனால் இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸை பேசுறதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் வரும். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வரும்போது மட்டும் இந்த ஆப்ஷன் தவிர்த்து பாக்கி எல்லாமே எலிமினேட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. பாக்கி எல்லாமே நமக்கு எலிமினேட் பண்ற மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எமோஷன் வந்து டிஸ்கிரைபிங் எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸை பற்றி பேசும். ஒரு பாயிண்ட் மேக் பண்ணும்போது நம்ம எமோஷன்ஸை பற்றி பேசும். ஸோ whenever you want to make a point in an incident, ஒரு இன்சிடென்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் மேக் பண்றோம், அப்போ அதுல நம்மளோட எமோஷன்ஸ் என்ன அப்படி கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். So it describes feelings. Describing emotions or feelings. அடுத்து euphemistic அப்படின்னா euphemism. So euphemismன்றது என்னன்னா, எப்போ ஒரு டோன் let's say
when you want to be diplomatic, அப்பதான் நம்ம euphemistic term யூஸ் பண்ணுவோம். So you want to show that you dislike something. You dislike something without being offensive. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் எப்போ யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் ஒருத்தவங்களை அப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அப்போஸ் பண்ணும்போது கைண்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, கரெக்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்றது பேர் தான் யூஃபமிஸ்டிக். ஓகே, 100 people died. இப்போ இந்த டைடுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குல்ல, 100 people left earth அப்படின்னு மாதிரி போடுவாங்க. இதான் யூஃபமிஸ்டிக். அப்போ என்னன்னா, ரொம்ப அஃபென்சிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம ரொம்ப சட்டிலான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. They go for subtle languages. They go for subtle language. Positive way of saying something negative. So negative கூட பாசிட்டிவா, ஆமா பாசிட்டிவா இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வருவாங்க. அப்போ இவங்களோட டோன் எப்பவுமே இன்டைரக்டா தான் இருக்கும். They try to say something indirectly. They tries to express something indirectly. So indirect sentences implications நமக்கு இருக்கும். அதான் euphemistic. கிராண்டியஸ்னா கிராண்ட், எந்த ஒரு விஷயத்த, ஸோ மேக்ஸிமம் இது வந்து திங்ஸ், பிளேசஸ், இதை பற்றி தான் பேசுவாங்க. அந்த திங்ஸ் அண்ட் பிளேசஸோட கிராண்டியஸ்னா அதோட கிராண்ட்னஸை பற்றி பேசும். அது எவ்வளோ ஒரு மிகையானது அப்படின்னு சொல்லி அதோட பியூட்டியை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நமக்கு கிராண்டியஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேஸ்டாக தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஹியூமனிஸ்டிக். ஸோ ஹியூமனிஸ்டிக்னா என்ன? ஸோ ஹியூமனிஸ்டிக்னா ரிலேட்டட் டு ஹியூமன் வெல்ஃபேர். ஆமா, நீங்க டோன் ஆஃப் த பேசேஜ் என்ன, டோன்னா இப்போ டோன் மட்டும் சொல்லிட்டு போக முடியுமா? எல்லாமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க தானே கேட்டீங்க. ஸோ ஹியூமன் வெல்ஃபேரை பற்றி பேசுவோம். இட் மே டாக் அபவுட் philanthropy. It may talk about philanthropy and other human traits. ஹியூமன்ஸோட பண்புகளை பற்றி பேசும். அது ஹியூமன்ஸோட பண்பு. ஸோ ஹியூமன்ஸோட பண்புனா, ஸோ நமக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதை பற்றி பேசுவோம். செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி பேசலாம், ஆம்பிஷன்ஸை பற்றி பேசலாம். இதை பற்றி பேசுறது தான் நமக்கு ஹியூமனிஸ்டிக் டோன். இதெல்லாம் ஹியூமனிஸ்டிக் டோன். அம்மா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை தாண்டி டோன் பெருசாக போயிட்டே இருக்கும். நான் சூஸ் பண்ணி பிக் பண்ணி சில விஷயங்கள் எடுத்துக்க எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹியூமரஸ் டோன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, சம்திங் தட் இஸ் ஃபன்னி. சம்திங் தட் இஸ் ஃபன்னி. அப்போ ஹியூமரஸ் டோன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ல போற விஷயத்த ஈவன் தே இஃப் தே டிஸ்லைக் சம்திங், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த they'll try to express in a funny way. அவங்க ஃபன்னி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பார்ட்மெண்ட் வரும்போது அவ்வளோ காக்ரோச்சு, அவ்வளோ எலி அவ்வளோ இருந்தது. எப்படி சொன்னாங்க, நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் இருந்து போகும்போது மறுபடியும் அதெல்லாம் வாங்கி விட்டாதான் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இது ஹியூமரஸ். ஆக்சுவலாக இது ஹியூமரஸ்னு சொல்ல, சர்காஸ்டிக் சொல்லலாம். இதுல இருந்து ஹியூமரஸ்க்கும் சர்காஸ்டிக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஹியூமரஸ்ன்றதுனா ஜஸ்ட் ஃபன்னி, அது ரொம்ப டைரக்டா இருக்கும். சர்காஸ்டிக் ரொம்ப இன்டைரக்டா இருக்கும். சர்காஸ்டிக் ரொம்ப இன்டைரக்டா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது தெரியுமா, அதுல வந்து சர்காஸ்டிக்னு நான் சொல்லலாம். ஆனா ஆப்ஷன் உங்களுக்கு சர்காஸ்டிக் இல்லாதனால நீங்க ஹியூமரஸை சூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஹியூமரஸ் அண்ட் சர்காஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க சர்காஸ்டிக் தான் சூஸ் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. அடுத்து ஸோ இன்ட்ராஸ்பெக்டிவ் இன்சைட், இன்ட்ரான்னு இன்சைட். ஸோ ஒரு ஆத்தர் talks about debates inside his head. அவர் மனசுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அவர் மனசுக்குள்ள நடக்கக்கூடிய கேள்விகள், அவர் மனசுக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதா இன்ட்ரோஸ்பெக்டிவ். அவர் மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கோ அதை பத்தி தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. ஸோ அது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அப்ப இது மத்தவங்க கூட பேசுறதை பத்தியோ இல்ல மத்தவங்க கூட உரையாடலை பத்தி இல்ல, அவருக்குள்ளே அவர் உரையாடிட்டு இருக்காரு. அதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ அப்போ அவர் எதை பற்றி பேசுவார்னா, லைஃப்பை பற்றி யோசிக்கலாம், இல்லை இந்த யூனிவர்ஸை பற்றி யோசிக்கலாம், இந்த உலகம் எப்படி அப்படின்றத பற்றி அவருக்குள்ளேயே அவர் கேள்விகள் கேட்டுக்கிறது தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன்.
ஹியூமரஸ் அலோன் அப்படி இல்லை, உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்காஸ்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஹியூமரஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஹியூமரஸ் வந்து ரொம்ப டேரக்டா இருக்கும். சர்காஸ்டிக்ன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இந்த இடம் வந்துட்டு பார்க்க இது மாதிரி இருக்கு நம்ம சொல்லலாம். பார்க்க பழைய சர்க்கஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப டேரக்டா இருக்கும். ஆனா நாங்க சொன்னது கொஞ்சம் இன்டைரக்டா சொன்னேன், சர்காஸ்டிக்கா. ஸோ 300 காக்ரோச்சஸ் யாரும் எண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 300 காக்ரோச்சஸ் ஏன் சொன்னா அவ்வளவு காக்ரோச் இருந்துன்னு சொன்னேன். அதான் சர்காஸ்டிக். அந்த சர்காஸ்டிக் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியும் இருக்கணும். ஓகே, ப்ரோஆக்டிவ். ஸோ ப்ரோஆக்டிவ் அப்படின்னா வயலன்ஸை தூண்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ வயலன்ஸை தூண்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ ட்ரிகர் வயலன்ஸ். அப்போ ஆல் அபவுட் பாஸ்ட் ரெவல்யூஷன்ஸ். பாஸ்ட் நடந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுறது தான் நமக்கு. இப்போ சர்காஸ்டிக்கா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும். கரெக்ட். அதுதான் ப்ரோவோகேட்டிவ். இன்சென்டியரி ப்ரோவோகேட்டிவ்ன்றதுனா ஒரு கோவத்தை தூண்டுற மாதிரியோ இல்ல ஒரு வயலன்ஸை தூண்டுற மாதிரியோ இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரோஆக்டிவ்னு சொல்றோம். இப்போ நமக்கு சர்காஸ்டிக். ஸோ சர்காஸ்டிக் டோன்றது ரொம்ப சட்டிலா இருக்கும். இட் இஸ் நாட் லைக் ஹியூமர். ரொம்ப சட்டிலா இருக்கும், இன்டைரக்டா இருக்கும், அட் தி சேம் டைம் ஹியூமரஸ் ஆகும். பட் இது எல்லாருக்கும் புரியாது, தப்புன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. நீங்க சர்காஸ்டிக்ன்றது என்னன்னா பிக் பேங் தியரி ஷெல்டன் கூப்பர் சர்காசம் அப்படி போடுங்க. ஷெல்டன் கூப்பர் சர்காசம் அப்படி மட்டும் போடுங்க, உங்களுக்கு புரியும் சர்காஸ்டிக்னா என்னன்னு புரியும். So you are not being directly hateful, directly hurtful, not being directly hurtful. Speculate na it talks about future calculations பத்தி பேசுறது தான். future calculations பத்தி பேசுறது தான் நமக்கு speculate. So future calculation, future predictions பத்தி பேசும். future calculations, future predictions பத்தி பேசும். So அந்த calculation பேஸ் பண்ணி இருக்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இந்த இடத்துல ஸ்பெகுலேட்டிவ் டோன்ல நம்ம சொல்லுவோம். அப்ப மேக்ஸிமம் இது எதை பத்தினா ஃபியூச்சர்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல் மார்க்கெட். அப்ப எக்கனாமி பத்தி பேசுறதோ மார்க்கெட் பத்தி பேசுறதோ இந்த மாதிரி ஐடியாஸ் பத்தி பேசுறதா நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல வெதர் பத்தி பேசலாம், அதெல்லாம் நமக்கு ஸ்பெகுலேட்டிவ். ஸோ நம்ம மார்க்கெட் வரும்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி பேசுவோம்ல, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்கிறது நமக்கு ஸ்பெகுலேட்டிவ். இல்லை வெதர் ஃபோர்காஸ்ட், இல்லை நியூ பாலிசியில் வந்திருக்க பெனிஃபிட்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். என்ன சொல்லலாம், நியூ பாலிசியில் வரக்கூடிய அவுட்கம்ஸை பற்றி பேசலாம். அவுட்கம்ஸை பற்றி பேசலாம். இது எல்லாமே நமக்கு ஸ்பெகுலேட்டிவ். ஓகே, இட்ஸ் நாட் ஃபோர்டெல்லிங், இட் இஸ் எக்ஸ்பெக்டிங், இட் இஸ் ஆன்டிசிபேட்டிங். ஃபோர்டெல்லிங்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது, அது ஸ்பெகுலேட்டிவ் கிடையாது. இப்படியே நடக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இப்பெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணுவோம், அதுதான். அப்போ கால்குலேஷன்ல உங்களை எதிர்பார்ப்பு என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு பாலிசி வந்தாலும் சொல்லுவாங்க, அப்போ ஃபியூச்சர்ல இதெல்லாம் நல்லா இருக்காது, இதெல்லாம் நாசமா போயிடும் அப்படின்னு சில பேர். இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ். அப்போ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது யோசிச்சு கால்குலேட் பண்றது எல்லாமே. ஃபோர்டெல்லிங் கிடையாது. ஃபோர்டெல்லிங் நடக்க போறது கணிக்கிறது, அது வேற. இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துறோம். ஸோ நாளைக்கு நான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் டோன்ஸ் ஆஃப் தி பேசேஜை நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுறேன். அந்த வீடியோவில் ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்பைல் பண்ணி போட்டுடலாம். ஸோ லைவ் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னனால லைவ் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆதித்யன் தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் லைவ்ன்றது நான் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வரேன். மேபி நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னனால யாரும் வரல. ஓகேவா? ஸோ இதோட நம்ம இந்த செஷன் முடிச்சிருவோம். நாளைக்கு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ.